நம்மளுடைய சேனலில் விவசாயிகளுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அவங்க எப்படி சாக்கடை பக்கத்தில் குப்பமேட்டு பக்கத்தில் வந்து வியாபாரம் வந்து செஞ்சிட்ருக்காங்க, அவங்க படக்கூடிய கஷ்டம், சட்டம் வந்து அதை தான் சொல்லுதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டிவிகே தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் வேல்ச்சாம்புரம் அந்த இடத்துக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பார். அந்த கரூர் சம்பவம் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேல்ச்சாம்புரத்துக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா கோதூர் பிரிவுன்னு இருக்குது. அந்த கோதூர் பிரிவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே விவசாயிகள் வந்து ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் வந்து இடமாற்றம் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையம் அந்த இடத்துக்கு வந்து இடமாற்றம் வந்து பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு மெயின் ரோட்டில் தான் சாலையோரத்தில் வந்து வியாபாரம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுலேயே மோசமான சூழ்நிலை தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்கள வந்து இடமாற்றம் செய்கிறாங்க. இருந்து கோவையினர் பக்கத்தில் வந்து மாற்றம் வந்து அவங்கள வந்து செய்கிறாங்க. விவசாயிகள்கிட்ட ஏன் நீங்கள் வந்து இடத்த மாற்றிட்டே இருக்கீங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து இடம் வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த விவசாயிகள் வந்து நாங்கள் கரூர் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துட்டோம், கிட்டத்தட்ட 2-3 வருஷமே அலைஞ்சிட்டு இருக்கோம், நாங்கள் யார் போனாலும் எங்களை வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் செல்ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு தான் எங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக வந்து அவங்களோட குறையை வந்து எடுத்து சொன்னாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே யார் மாற்றி வந்தாலுமே கிட்டத்தட்ட விவசாயிகள் படக்கூடிய இந்த கஷ்டத்தை வந்து எவ்வளோ தூரம் தீர்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது எந்த அதிகாரிக்கும் கண்ணில் தட்டுப்படலையா, இல்லை எந்த அரசியல்வாதி கண்ணில் வந்து பார்க்கவே இல்லையா அவங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ லேண்ட் வந்து புறம்போக்கு லேண்ட் இருக்குது. அப்படி இருந்துமே ஏன் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து வெயில் அடிக்காத ஒரு இடம், பேசிக்கான ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க முடியல, அந்தளவுக்கு கூட அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லையா அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 3 வேளை பசி எடுக்கிறப்ப நம்ம சாப்பாட்டில் கை வச்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாட்டை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை எல்லாமே நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க இருக்காங்க, நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்காக நம்மளுடைய சேனல் சார்பாக சிஎம் ஹெல்ப்லைன் அந்த போர்ட்டலில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் 2 அட்ரஸ் வந்து போட்டிருக்கோம். என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்க போகிறது இல்லை, தமிழ்நாட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டிப்பாக விவசாயிகள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கும். இப்போ பொதுமக்களாக நாம் என்ன பண்ணணும்னா, போகிறோம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறோம், அதோடு நின்றாமல் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இருக்காங்க, அந்த சூழ்நிலை சரியாக தப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம வந்து என்ன உதவி வந்து செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு போவாங்க, நிறைய இதை பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அவங்களால என்ன விதமான சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியுமோ, என்ன தீர்வு வந்து செய்ய முடியுமோ, அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே குறைச்சிட்டு இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மனு கொடுத்துட்டா எல்லாமே தீர்ந்துருமா, விசாரிப்பாங்களா சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக நினைப்பீங்க. உண்மைதான். அப்படி உடனே நம்ம வந்து தீர்வுலாம் கொடுத்துட மாட்டாங்க. நமக்கு வேணும்னா எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போய் நம்ம அதுக்கான தீர்வு வந்து நம்ம வாங்கணும், வேறு வழி இல்லை. அப்படி அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த சேனலே. அது சம்மந்தமாக அந்த ரிட்டு எப்படி ஃபைல் பண்ணுறது, இன்னும் வேறு என்னென்ன கேஸ் இருந்தாலும் சரி எல்லாமே சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை வந்து முயற்சி பண்ணுவோம்.